இன்றைய சிந்தனை. வாழ்க்கையிலே நாங்கள் கற்றுக்கொண்ட விடயங்கள் நிறைய உண்டு, கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் நிறைய உண்டு. நாங்கள் செய்வதுதான் சரி என்கின்ற ஒரு போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தோமானால் அதை எங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கும். பொதுவாகவே இயல்பாகவே ஒரு இல்லத்திலே நாங்கள் ஒரு வீட்டு தலைவனாக இருக்கின்றவர்களும் சரி, இல்லை அந்த இல்லத்திலே ஒரு விடயத்தை செய்கின்றவர்களும் சரி, தொழில் விஷயத்திலேயும் ஒரு விடயத்தை செய்கின்றவரும் சரி, தன்னுடைய போக்கு சரியான போக்காகத்தான் இருக்கின்றது என்ற ஒரே நிலைப்பாட்டிலே சென்று கொண்டிருந்தார் என்றால் அது அவருக்கு பிரச்சனைக்குரியது. எல்லா விடயங்களையும் அலசி ஆராய்கின்ற தன்மைகளை நாங்கள் முதலில் எடுக்க வேண்டும். நாங்கள் செய்வது சரியா என்பதை நமக்கு நாமே கேள்வி கேட்க வேண்டும். மற்றவர்களுடைய விமர்சனங்களை கண்டிப்பாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது எங்களை தாக்குகின்ற விமர்சனமாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு நல்லதை கூறி வாழ்த்துகின்ற விமர்சனமாக இருந்தாலும் சரி, ரெண்டையும் நாங்கள் ஒரே சீராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒருவருடைய விமர்சனம் எங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தினாலும் அதிலேயும் ஒரு நியாயபூர்வமான கருத்து இருந்தால் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நாங்கள் கொள்ள வேண்டும். அப்படி கொண்டு வந்தால்தான் எங்களுடைய சிறப்பும் மேன்மையும் நன்மையும் எங்களுக்கு மேன்மையை தரும். அதனுடைய அனுகூலங்கள் எங்களுக்கு பெரும் வெற்றிகளை தரும். அந்த வெற்றியின் மூலமாக அது எங்களுக்கு நல்ல அனுகூலங்களை கொடுக்கும். எனவே அந்த எண்ணம் என்பது சீரானதாக இருக்க வேண்டும். நாங்கள் செய்கிறது மட்டும்தான் சரியானது என்று நாங்கள் எண்ணம் கொண்டோமானால் அது எங்களுக்கு பல வகையிலும் துன்பத்தை கொடுத்துவிடும், பல வகையிலும் சிரமங்களை கொடுத்துவிடும், பல வகையிலும் கரைச்சல்களை கொடுத்துவிடும். மற்றவர்களுடைய செயல்பாடுகள் அவர்கள் ஏன் இப்படி செய்கின்றார்கள் என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதன் மூலமாக எங்களுக்கு நன்மைகள் கிடைக்கின்றனவா, அனுகூலங்கள் கிடைக்கின்றனவா என்பதையும் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த சிந்தனை நமக்கு நல்ல மேன்மையை கொடுத்துவிடும், நல்ல அனுகூலத்தை கொடுத்துவிடும். எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலும் அது நமக்கு வெற்றிகளை கொடுத்து கொண்டிருக்கும். எனவே இந்த விடயங்களை ஆய்வு செய்வதும் ஆராய்ந்து செயல்படுவதும் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது. நாங்கள் செய்கின்றது சரி என்று நாங்கள் நினைத்தால் அதிலேயும் சில தவறுகள் இருக்கக்கூடும். பலருடைய 2, 3, 4, 5 என்று பலருடைய விமர்சனங்கள் இருக்கின்ற பொழுது எங்களுடைய தவறு சுட்டிக்காட்டப்படும். அதை உடனடியாக எங்களுடைய மனம் ஏற்றுக்கொள்ளாது. நான் செய்து சரிதானே என்று எண்ணுகின்ற எண்ணம் கூட எங்களுக்குள்ளே இருக்கும். இல்லை, எப்பொழுதுமே விமர்சனங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இவர் சொன்னது சரியா, இது நமக்கு ஏற்புடையதா, நான் செய்திருக்க தவறா என்று பல விடயங்களை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த சிந்தனை தான் எங்களை மேன்மைப்படுத்தும், அந்த நடைமுறை தான் எங்களை நல்வழிப்படுத்தும். எனவே ஒவ்வொரு விடயத்திலும் நாங்கள் எங்களை சரியாக சீர்தூக்கி பார்த்து செயல்பட்டால் அந்த செயல்பாட்டின் மூலமாக நாங்கள் அனுகூலங்கள் பலவற்றையும் பெறக்கூடியதாக இருக்கும், வெற்றிகள் பலவற்றையும் பெறக்கூடியதாக இருக்கும். எனவே ஒவ்வொருவரும் எங்களுடைய மனங்களிலே நாங்கள் செய்கின்றது சரி என்று நினைக்கின்ற எண்ணங்களை முதலிலே நிறுத்தி கொள்ள வேண்டும். எங்களை பற்றிய விமர்சனங்களை சரியாக நாங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தவறுகள் இருந்தால் அதை திருத்தி கொள்ள வேண்டும். மனிதனுடைய இயல்பே அதுதான். எல்லா மனிதர்களுமே முற்றுமுழுதாக 100% சரியாக செயல்பட முடியாது. அவர்களுடைய செயல்களிலும் தவறுகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், சிரமங்கள் இருக்கும். எனவே அதை இன்னொருவர் சுட்டி காட்டுகின்ற பொழுதுதான் அதை நாங்கள் சரியாக எடுத்துக்கொள்ள முடியும், அதை நேர்மையாக எடுத்துக்கொள்ள முடியும். அதன்படி நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளவும் முடியும். எனவே விமர்சனங்கள் எங்களை உண்மையிலேயே பூரணப்படுத்துகின்றன, எங்களை நல்வழிப்படுத்த அவை எங்களுக்கு ஏதுவாக அமைகின்றது. அதை நாங்கள் ஒவ்வொருவரும் மனதிலே கொண்டு செயல்பட வேண்டும் என்பது மனிதருடைய தலையாய கடமையாக அமைகின்றது. நன்றி.